ஹை கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சு வெளியே வந்த கருப்பு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, கேரளாவை சேர்ந்த ஒரு அப்பா பொண்ணு தன்னுடைய மகளுடைய சர்ஜரிக்காக ஒரு 60 சவரன் நகையை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நகை வந்து திருடு போயிடுது. இதை சேர்த்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் அதை கண்டுபிடிச்சிட்டு அதை நகையை நாங்கள் டேரெக்டாக கொடுக்க முடியாது, நீங்கள் கோர்ட்டில் தான் போய் வாங்கி ஆகணுன்ற மாதிரி திருப்பி விடுறாங்க. அவங்க கோர்ட்டில் போயிட்டு அந்த நகையை வாங்குறதுக்குள்ளார பிரச்சனைகள், அங்கே அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க கருப்பசாமி கோயிலில் ஏதோ ஒரு இடத்துல வேண்டிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு நமக்கு கோர்ட்டில் நீதி கிடைக்குதா இல்லைன்னா நமக்கு நீதி வந்து கருப்பசாமி கொடுக்குறாரா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மிச்ச கதையாக அமையுதுங்க. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலுமே படத்தை ஒரு 20 to 25 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி லைட்டாக செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஆஃப் அப்படின்றது எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் கொஞ்சம் அங்கங்கே ஃபன் கலந்து கொண்டு போகிற மாதிரியும் இந்த செகண்ட் ஆஃப் கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாரு. நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங் அது எப்பயுமே பெரிய பிளஸ் தான். ரெண்டாவது தான் நம்ம அபியங்கர் என்னங்க மியூசிக், அந்த பிஜிஎம் ஸ்கோரிங்லாம் தெரிக்க விட்டுருக்காருன்னே சொல்லலாம் படத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த அளவுக்கு போடுவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க தெளிவாகவும் வச்சிருக்காரு. ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் அப்படின்றத எடுத்துக்காமலாலும் ஓரளவுக்கு அவருக்கான இதுக்கு என்ன தேவையோ அந்த ரோலை நல்லா கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம த்ரிஷா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சீன்ஸ்லாம் சீக்வன்சஸ்லாம் படத்தில் சரி ஓகே, என்ன இதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு காமெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவரால் இந்த படம் சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் ஆகும், சூர்யா ஃபேன்ஸுக்கு பிளாக் பஸ்டராகவும் நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஒரு டீசென்ட் வாட்ச் மூவியாகவும் இந்த படம் நான் நம்புறேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 1800. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க, கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.